கோவிலினுடைய வரலாறு மற்ற சிறப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நம்ம சுவாமிகள் வந்து இதை பற்றின விளக்கங்களையும் இன்னும் நிறைய சொல்லுவாங்க. வாங்க அவர்கிட்டயே அதை பற்றி பேசிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலம். திருநள்ளார், திருக்கடையூர், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்திரி, கொடுமுடி இதுக்கெல்லாம் போனால் என்ன பலனோ அந்த பலன் இந்த கோவிலில் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டீங்கன்னா 10 to 12 யமகண்ட பூஜை நடக்கும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4:30 to 6 ராகுகால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். இது வந்து எங்கெங்கே இருந்து வந்து இங்கே பரிகார பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது பக்கத்தில் அருகில் உள்ள வந்து திருமுருகநாத சுவாமி, திருச்செந்தூரில் சூரசம்பாரம் பண்ணிட்டு தான் இங்கே முருகனே வந்திருக்கார். அவருக்கே பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு திசையை மாறி உட்காந்துருக்கார். மேற்கு பார்த்த சிவாலயம், முருகன் வந்து தெற்கு பார்த்து இருக்கு. இங்கே தீர்த்தம் குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஆர்டிஸ்டம் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்திருந்து தங்கி அபிஷேகம் அர்ச்சனைகள் பூஜை பண்ணால் அந்த பிரம்மகத்தி தோஷம் குழந்தைக்கு ஆர்டிஸ்டம் எல்லாம் நல்லபடியாக குணமாயிட்டு இருக்குது. இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தளத்துக்கும் போய் ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை வந்து நம்ம எடுத்துட்டு வரோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி பாலபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இறைவனுக்கு எந்த நேரமும் நடைபெறுது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நம்ம வர நேரத்துல பாருங்க கண்கூடார வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பா அந்த அபிஷேகம் ஆத்மாத்மா பண்ணி தராங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இறைவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் கேது தேவா கீர்த்தி திரவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் பாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவா கேண்மையை இறைச்சி இந்த மந்திரங்களை அடிக்கடி நம்ம சொல்லி ஓம் அஜ்வத்தாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதயாத் இந்த கேதுவனுடைய மந்திரத்தையும் சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மேன்மை பெறதுக்கு இந்த ஆலயத்துல நம்ம வழிபாடு செய்யலாம்னு வேண்டிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.